உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு காலத்தில் மதீனா நகரம் அமைதியும் ஒழுங்கும் நிறைந்ததாக இருந்தது. அந்த அமைதிக்குப் பின்னால் ஒரு மகத்தான மனிதரின் நிழல் இருந்தது. அவர்தான் உமர் இப்னு கத்தாப். அவர் இஸ்லாமிய சமுதாயத்தின் இரண்டாவது கலீஃபாவாக இருந்து நீதியும் அநியாயத்துக்கு எதிரான தைரியமும் கொண்ட ஒரு சிறந்த தலைவராக விளங்கினார். உமர் அலி தன்னுடைய வழக்கமான பழக்கபடி மதீனாவின் வீதிகளில் சுற்றிப் பார்த்து கொண்டிருந்தார். யாருக்கும் அநியாயம் நடக்கக்கூடாது என்ற பயமும் பொறுப்பும் அவருடைய இதயத்தில் எப்போதும் இருந்தது. அப்போது ஒரு குடிசை அருகே குழந்தைகளின் அழுகுரல் கேட்டது. உமர் அலி நின்று கவனமாக கேட்டார். அந்த வீட்டுக்குள் ஒரு பெண் காலியான பாத்திரத்தில் தண்ணீரை கொதிக்க வைத்து குழந்தைகளின் சமாதானப்படுத்திக் கொண்டிருந்தாள். உமர் அலி அந்த பெண்ணிடம் சென்று, ஏன் குழந்தைகள் இவ்வளவு அழுகின்றனர் என்று கேட்டார். அந்த பெண் அவரை அடையாளம் அறியாமல், எங்களுக்கு உணவு இல்லை, குழந்தைகள் பசியில் அழுகின்றனர், உமர் என்ற கலீஃபா நமக்கு உதவவில்லை என்று வருத்தத்துடன் கூறினாள். அந்த வார்த்தைகள் உமர் அலி அவர்களின் இதயத்தை குத்தியது. ஆனால் அவர் தன்னை வெளிப்படுத்தவில்லை. உடனே உமர் அலி பைத்துல் மாலுக்கு, அதாவது அரச தானிய களஞ்சியத்துக்கு சென்றார். தானே தன் தோளில் மாவும் எண்ணெயும் எடுத்துக்கொண்டு அந்த பெண்ணின் வீட்டிற்கு வந்தார். அவருடன் இருந்த ஒருவர், நான் சுமக்கட்டுமா என்று கேட்டபோது, நியாயத் தீர்ப்பின் நாளில் என் பாவசுமையை நீ சுமப்பாயா என்று கூறி மறுத்தார். அந்த வீட்டில் உமர் அலி தானே உணவை சமைத்து குழந்தைகளுக்கு ஊட்டினார். குழந்தைகள் சிரிக்கத் தொடங்கியதை பார்த்து அவர் நிம்மதி அடைந்தார். அந்த பெண் அவருக்கு நன்றி கூறினாள். அப்போது மட்டுமே அவர் நான் தான் உமர் என்று கூறினார். அந்த பெண் அதிர்ச்சியடைந்து மன்னிப்பு கேட்டாள். அதற்கு கலீஃபா உமர் அலி அவர்கள் பணிவுடன், மன்னிப்பு கேட்க வேண்டியது நீங்கள் இல்லை, நான் தான். என் பொறுப்பை நான் சரியாக நிறைவேற்றவில்லை என்று கூறினார். இந்த சம்பவம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கையின் ஒரு சிறிய எடுத்துக்காட்டு மட்டுமே. அதிகாரம் இருந்தாலும் அகம்பாவம் இல்லாமல் மக்களின் துன்பத்தை தன் துன்பமாக எண்ணிய ஒரு தலைவரின் குணமே உண்மையான இஸ்லாமிய ஒழுக்கம். இந்த கதை நமக்கு சொல்ல பாடம் என்னவென்றால், பொறுப்பு, கருணை மற்றும் அல்லாஹுக்குப் பயப்படுதல், இவையே ஒரு உண்மையான மனிதனின் அழகிய பண்புகள்.